இப்போ நல்லா பேட்ச் பண்ணி இப்படி எடுக்கிறேன். இப்படி எடுக்கும்போது என்னோட நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேன்லையும் தெரியுதா, என்னோட நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேன்ல அந்த பிளாட்டிங் வந்துருது. நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேன்ல மெம்பரேன் வந்துருது. அப்படி தான் பண்ண ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேன் இப்படி தான். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அதிகமாக மல்டிப்ளை பண்ணுவோம். அந்த மல்டிப்ளை பண்ணுற டெக்னிக் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபிகேஷன். எதை யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் பாலிமரைஸ் சேஞ்ச் அண்ட் பிசிஆர் யூஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ இருக்கலாம், உங்களுக்கு 6 இருக்கலாம், சில பேருக்கு 2 இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆளுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த டேண்டம் ரிப்பீட்ஸ் வந்துட்டு மாறுதல் அடையும். ஸோ இது ஒரு ஆளுக்கும் ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கும். அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் டிஎன்ஏ பேஸ் பண்ணி தான் இருக்கும் போது. ஸோ வருங்கால டாக்டர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோட ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. டிஎன்ஏ ஃபிங்கரோட ப்ராசஸும் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். அட் சேம் டைம் அதில் சில சீக்வன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும், சில டேர்ம்ஸ்லாம் வந்துருக்கும். அந்த டேர்ம்ஸும் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் என்ன நடக்குது அப்படின்னு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்துட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதாவது டவுட் வருதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. மறக்காம செஷனுக்கு லைக்கையும் போட்டுருங்க. ஓகேவா? டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் நம்ம நிறைய இதில் கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு எங்கெல்லாம் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது கிரைம் நடந்துச்சுன்னு வச்சுப்போம். இப்போ ஒரு இடத்துல கொலை நடந்தோடனே அங்கே போய் வந்துட்டு போலீஸ் போகிறாங்க. போலீஸ் போயிட்டு சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்வாங்க. அந்த சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுறது என்னவா இருக்கலாம், இதை பிளட்டாக இருக்கலாம், சீமனாக இருக்கலாம், ஹேர், நம்ம ஹேர்லாம் யூஸ் பண்ண முடியும். இதுலேருந்து நமக்கு என்ன பண்ணியும் டிஎன்ஏ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ஸோ அதை கலெக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, சாம்பிளை கலெக்ட் பண்ணிட்டு அதை வந்து லெபார்ட்டரியில் ஏற்றி வச்சுட்டு ஓகே இந்த டிஎன்ஏ ஃபைன் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த டிஎன்ஏ ஃபைன் பண்ணி வச்சுட்டு சஸ்பெக்ட்ஸ் இருப்பாங்க. அதாவது இவங்கெல்லாம் டவுட்டாக இருக்குது, இந்த கொலை நடந்த இடத்துல இவங்க 4 பேர் இருக்கலாம் அப்படின்னு டவுட்டாக இருக்குது. ஸோ டவுட்டான சஸ்பெக்ட்ஸ் மேலே சஸ்பெக்ட்ஸ் தானே கூடும். ஸோ அவங்கள டிஎன்ஏவோட மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. யாரோட டிஎன்ஏ மேட்ச் ஆயிடுச்சோ அவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கோர்ஸில் அவுட்லேருந்து கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பேஸில் தான் போயிட்டு இருக்க போகுது. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்க போகுது அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு அந்த பேசிக்கான அந்த சீக்வன்ஸ் என்னென்னதை பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ நம்ம ப்ராசஸ் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு த ஃபாதர் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் யார் கண்டுபிடிச்சிருப்பாரு, ஃபாதர் அப்படி யார் அழைக்கப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலஸ் ஜெஃப்ரி தான் ஃபாதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அதே மாதிரி தான் இந்தியன் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஃபாதர்ஸாக நம்ம சொல்லிக்கிறது லால்ஜி சிங் தான் இந்தியன் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்காக இருந்துட்டு இருக்கு. ஓகே, நம்ம டிஎன்ஏவை பொறுத்து பார்க்கும்போது நமக்கு டிஎன்ஏல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் டிஎன்ஏ நம்மள பார்க்க முடியும். ஒன்று நம்ம பல்க் டிஎன்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இன்னொன்று நம்ம டிஎன்ஏ இல்ல சாட் டிஎன்ஏ அப்படி நம்ம சொல்லுவோம். பல்க் டிஎன்ஏ பல்கா இருக்குன்னா லார்ஜ் பீக்ல இருக்கும். பட் சேட்டலைட் டிஎன்ஏ அப்படி கிடையாது, ஸ்மால் பீக்ல தான் இருக்கும். இந்த லார்ஜ் பீக்ல இருக்கக்கூடிய இந்த பல்க் டிஎன்ஏ ஒரு கோடிங் சீக்வன்ஸா இருக்கும். புரோட்டீன் அமினோ ஆசிட் பேஸ் பண்ணி அந்த கோடிங் சீக்வன்ஸ் ஆட் பண்ணி கொடுறது இருக்கு. இந்த பல்க் டிஎன்ஏ வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த சேட்டலைட் டிஎன்ஏ அப்படி இருக்காது. இது நான் கோடிங் சீக்வன்ஸா தான் இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த பல்க் டிஎன்ஏ எல்லாருக்குமே சேமா இருக்கும். இந்த பல்க் டிஎன்ஏ எப்படி இருக்குமா, எல்லாருக்குமே சேமா இருக்கும். எனக்கு எப்படி பல்க் டிஎன்ஏ இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்க அப்பா அம்மாவுக்கு அதே மாதிரி தான் இருக்க போகுது. பட் இந்த சேட்டலைட் டிஎன்ஏ வந்துட்டு ரிப்பீட்டேட்டிவ் சீக்வன்ஸ் இன் டேண்டம் ஒரு ஆளுக்கு வேறுதல் அடையும் அப்படின்றாங்க. எதை பேசுது வேறுதல் அடையும், டேண்டம் அப்படி சொல்றாங்க. வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ் பார்ப்போம். டேண்டம்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு. ஓகே, சைட் பை சைடு AGTC இப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். மறுபடியும் AGTC. ஸோ எத்தனை வாட் ரிப்பீட் இருக்கு, 3 வாட் ரிப்பீட் இருக்கு. ஓகே, அதான் டேண்டம் ரிப்பீட். சைட் பை சைடு வந்து டேண்டம் வந்து ரிப்பீட் இருக்கு அப்படின்றது. வேரியபிள் நம்பர் எத்தனை ரிப்பீட் இருக்கு, 3 நம்பர் ஆஃப் வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ். அப்போ எனக்கு வந்துட்டு VNTR சொல்லுவோம். இந்த VNTR 3 இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு இருக்கலாம், உங்களுக்கு 6 இருக்கலாம், சில பேருக்கு 2 இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆளுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கா இந்த டேண்டம் ரிப்பீட்ஸ் வந்துட்டு மாறுதல் அடையும். ஸோ இது ஒரு ஆளுக்கும் ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கும். அது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் டிஎன்ஏ பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த சேட்டலைட் டிஎன்ஏ பேஸ் பண்ணி நமக்கு எது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிமார்பிசத்துக்கு. ஸோ ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம் in a single individual சரி ஒரு பாப்புலேஷன்லயும் சரி. அதான் மியூட்டேஷன்ஸ் அப்சர்வ் இன் a population எப்படி இருக்குமா, இன்ஹெரிட்டபிளா இருக்குமா. இன்ஹெரிட்டபிளா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதி அம்மா கிட்ட இருந்து வரும், பாதி அப்பா கிட்ட இருந்து வரும். இந்த குழந்தையெல்லாம் கண்டுபிடிப்பாங்க, இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம கோர்ட்ல கேஸ்ல போய் உட்கார்ந்தாலும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, டிஎன்ஏ மேட்சிங் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்படின்னா பாதி அவங்களோட பேஸ் வந்துட்டு ஆஃப் அம்மா கிட்ட இருந்தும் ஆஃப் அப்பா கிட்ட இருந்தும் பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் இவங்களோட கேரக்டர் இருக்கிறத நம்ம டிஃபைன் பண்ணி பார்க்க முடியும். அதாவது இன்ஹெரிட்டபிளா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம VNTRக்கு வருவோம். VNTR நம்ம என்ன சொல்லியிருந்தா வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படின்றது. இப்போ எனக்கு 6 சீக்வன்ஸ் ஒரே மாதிரியான 6 சீக்வன்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. உங்களுக்கு 3 சீக்வன்ஸா ரிப்பீட் ஆயிருக்கு. இன்னொருத்தனுக்கு 10 சீக்வன்ஸ் ஒரே மாதிரியான 10 சீக்வன்ஸ் இடமே இருக்கு. ஸோ அந்த சீக்வன்ஸ் எத்தனை ரிப்பீட் ஆயிருக்கோ அதை பேஸ் வச்சுட்டு சைஸ்ல வேரியேஷன் இருக்குன்றாங்க. அந்த சீக்வன்ஸ் எத்தனை ரிப்பீட் ஆயிருக்கோ அதை பேஸ் வச்சுட்டு சைஸ்ல வேரியேஷன் இருக்குன்றாங்க. எவ்வளோ சைஸ் இருக்கு அப்படின்னு 0.1 20 KB வரைக்கும் போகலாம். அண்ட் VNTR வந்துட்டு ஈச் பர்சனுக்கு ஒன்று இருக்கும் அப்படின்றது. ஓகே, டிஃபர் ஃப்ரம் ஈச் பர்சன். ஓகேவா, ஒரு VNTR இன்னொரு VNTR சேமா இருக்காது. எல்லா VNTR சேம் டிஃபரன்ஸாக தான் இருக்கும். அதான் 99% வந்து பல்க் டிஎன்ஏ இருந்தாலும் மிச்சம் இருக்க 0.1% சேட்டலைட் டிஎன்ஏ இருக்கும் தெரியுமா. ஸோ அதுல இருந்து VNTR வந்துட்டு டிஃபரன்ஸா இருக்குன்றாங்க. VNTR வந்துட்டு டிஃபரன்ஸா இருக்குன்றாங்க. ஸோ இதுதான் பேசிக் அவுட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம கிரைம் சீனுக்கு போறோம். கிரைம் சீனுக்கு போயிட்டு ஒரு கொலை நடந்துருச்சு.
ஓகே, ஒரு குழந்தை நினச்சி நம்ம கிரைம் சீனுக்கு போகிறோம், நம்ம சிஐடி வந்து கிரைம் சீனுக்கு போகிறாரு, அங்கேருந்து நமக்கு பிளட்டோ சீமனோ ஹேரோ ஏதாவது ஒரு சாம்பிள் எடுத்துகிட்டு வர, அந்த சாம்பிள் எடுத்துகிட்டு வந்தோடனே அந்த சாம்பிள்லேருந்து நம்ம டிஎன்ஏ மட்டும் என்ன பண்ணணும், ஐசோலேட் பண்ணி எடுக்கணும். டிஎன்ஏ மட்டும் என்ன பண்ணி எடுக்கணும், ஐசோலேட் பண்ணி எடுக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் டெக்னிக் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏ நம்ம தனியாக ஐசோலேட் பண்ணி எடுக்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம இந்த ப்ரோட்டியேசஸ் ஆர்என்ஏஸ் எல்லாம் போட்டு டிஎன்ஏ மட்டும் இந்த சில் எத்தனை யூஸ் பண்ணி நம்ம எடுப்போம், அந்த பேஸ் தான். ஓகே, டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒருவேளை நம்ம என்ன அவ்வளோ லட்ச லிட்டர் கணக்காக பிளட் கிடைக்க போது, இல்லை நிறைய முடி கிடைக்க போது, ஒரு முடி கிடைக்கும், 2 முடி கிடைக்கும், ரொம்ப லைட்டான பிளட் அமௌண்ட்டாக கிடைக்கும், சீமெல்லாம் ரொம்ப லைட்டாக தான் கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ ரொம்ப குட்டியோடு இருக்கிறத வந்துட்டு நம்ம ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது தப்பாக ஏதாவது பண்ணிட்டோம்னா அது வேஸ்ட்டாக போயிடும். அந்த சாம்பிள் நேரம் அந்த வேஸ்ட்டாக போயிடும், மறுபடியும் கிடைக்காது, அந்த கிரைம் ஃபீல்டு எடுத்து வேறு சாம்பிள் கிடைக்காது. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை அதிகமாக மல்டிப்ளை பண்ணுவோம். அந்த மல்டிப்ளை பண்ணுற டெக்னிக் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபிகேஷன். எதை யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் பாலிமரைஸ் சேஞ்ச் அண்ட் பிசிஆர் யூஸ் பண்ணி அந்த ஒரு மல்டிப்ளேஷன் இருக்கிறது ஐசோலேட் பண்ணி டிஎன்ஏ, இப்போ ஐசோலேட் பண்ணி எடுத்து டிஎன்ஏ நம்ம அதிகமாக மல்டிப்ளை பண்ணி வச்சுப்போம். டிநேச்சுரேஷன் அனிலிங் எக்ஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி நம்ம பிசிஆர் யூஸ் பண்ணிட்டு நம்ம அதிகமான காப்பீஸ் மேட் பண்ணிட்டு அந்த டிஎன்ஏ வச்சுப்போம். இப்போ அதிகமான காப்பீஸ் இருக்கா, இப்போ அந்த டிஎன்ஏ நம்ம என்ன பண்ணுவோம்னா குட்டியாக கட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், கட் பண்ணுவோம். அந்த கட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய என்சைம்ஸ் என்ன சொல்றோம், மாலிகுலர் சிசர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் போட்டு அந்த டிஎன்ஏ நம்ம என்ன பண்ணுவோம்னா கட் பண்ணுவோம். லார்ஜ் ஃபிராக்மெண்ட்ஸ், இந்த மாதிரி பெரிய ஃப்ராக்மெண்ட்ஸ், குட்டி ஃப்ராக்மெண்ட்ஸ், மீடியம் ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேசிக்கலி நம்ம நிறைய டிஎன்ஏ வந்து கட் பண்ணி வச்சிருப்போம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க டிஎன்ஏ நம்ம என்ன பண்ணியானோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஆகணும். எல்லாமே ஒன்றா தான் இருந்துட்டு இருக்கும். ஸோ தனித்தனி ஃப்ராக்மெண்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய யூஸ் எனக்கு அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படின்னு சொல்கிறது. அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பேஸ் பண்ணி அதை நம்ம ரன் பண்ண விடும். அப்படி ரன் பண்ண விடும்போது லார்ஜர் பேண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்திலே நின்றோம். லார்ஜர் பேண்ட்லாம் பக்கத்திலே வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணாது, பட் ஸ்மாலர் பேண்ட்லாம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வரும். ஓகேவா? ஸோ அந்த சைஸை பேஸ் பண்ணி அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் வந்து செப்பரேட்டாக வந்துடும். செப்பரேட்டாக இந்த எலக்ட்ரோஃபோரசிஸில் வந்துடும். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்க டிஎன்ஏ நம்ம என்ன பண்ணோம், சிங்கிள் ஸ்டாண்டாக மாற்றிருப்போம் இல்லையா? அந்த சிங்கிள் ஸ்டாண்டாக எதை யூஸ் பண்ணி மாற்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கலைன் கெமிக்கல்ஸ், NaOH அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்கலைன் கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி நம்ம டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா மாற்றணும். எதுக்கு சார் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்ப்போம். ஒரு ப்ரோபை போய் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு. அந்த ப்ரோபை போய் ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இப்படி இருக்கிறது இதில் போனால் எதாவது ஆட் பண்ண முடியுமா? ஆட் பண்ண முடியும். ஆனால் இப்படி இருந்தால் தான் இன்னொரு கை வந்து இதில் இதை பிடிக்க முடியும், இன்னொரு கை வந்து இதை பிடிக்க முடியும். ஸோ அதனால் டபுள் ஸ்டாண்டாக இருக்கிறது நம்ம எப்படி மாற்றி விட்ருவோமா, சிங்கிள் ஸ்டாண்டாக மாற்றி விட்ருவோம். அப்போ தான் வந்து ப்ரோபு போய் ஆட் ஆக முடியும் அப்படின்றதுக்காக எதை யூஸ் பண்ணி மாற்றுறோம், ஆல்கலைன் கெமிக்கல்ஸான NaOH யூஸ் பண்ணிட்டு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை நம்ம சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை மாற்றி விட்ருவோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சதன் பிளாட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். சதன் பிளாட்டிங் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம அக்ரோஜல் எலக்ட்ரோஃபோரஸ்னு வச்சுப்போம். அக்ரோஜல் எலக்ட்ரோஃபோரஸில் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து வந்திருக்கும் இல்லையா, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்திருக்கும். இது அப்படியே நைட்ரோசெல்லோஸ் மெம்பரேனில் அப்படியே காப்பி எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இப்போ இது ஒரு ஃப்ராக்மெண்ட் பிராண்டுன்னு வச்சுப்போம். என் கையில் வந்துட்டு பேஸ் பண்ணி இது ஒரு ஃப்ராக்மெண்ட் பிராண்ட் வந்து வந்துட்டு இருக்கு. இது ஒரு ஃப்ராக்மெண்ட் பிராண்ட் தெரியுதா, இது ஒரு ஃப்ராக்மெண்ட் பிராண்ட் எங்க இருக்கு, இது வந்து அக்ரோஜல் எலக்ட்ரோஃபோரசிஸ். இதான் அந்த நைட்ரோசெல்லாஸ் மெம்பரேன். அந்த நைட்ரோசெல்லாஸ் மெம்பரேன் வச்சு நான் என்ன பண்றேன், இப்போ நல்லா பேச் பண்ணி இப்படி எடுக்கிறேன். இப்படி எடுக்கும்போது என்னோட நைட்ரோசெல்லாஸ் மெம்பரேன்லையும் தெரியுதா, என்னோட நைட்ரோசெல்லாஸ் மெம்பரேன்ல அந்த பிளாட்டிங் வந்துருது. நைட்ரோசெல்லாஸ் மெம்பரேன் வந்துருது. அப்படி தான் பண்ண ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நைட்ரோசெல்லாஸ் மெம்பரேன் இப்படி தான் இதான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஹீட் பண்ணுவாங்க. எதனால ஹீட் பண்ணுறாங்க அப்படின்னு, இது அப்படியே ஸ்டே பண்ணி நிற்கணும். ஒரு அப்படியே ஒழுகி போயிடுச்சுன்னா ஸோ அப்படியே மெயின்டைனே ஸ்டே பண்ணி நிற்கணும் அப்படின்றதுக்காக 80 டிகிரி செல்சியஸில் 3 to 5 years வந்துட்டு இந்த ஃப்ராக்மெண்ட்ஸை ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ண உடனே இது வந்து சூப்பராக ஸ்டேபிளாக நின்றுற போது இதுதான் சதன் பிளாட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம ஹைபிரிடைசேஷன் பண்ணுறோம். ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு வந்து பண்ணால் ரேடியோ ஆக்டிவ்லி ஆக்டிவான ப்ராபை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ப்ராப் அப்படின்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் மீடியம் டிஎன்ஏ சீக்வன்ஸில் கண்டெய்னர் இருக்கும். இந்த ப்ராப் என்னாலுக்குமே இந்த ப்ராப் வில் பி காம்ப்ளிமெண்ட்ரி டு த VNTR. ஃபார் எக்ஸாம்பிள் 𝑎𝒑𝒑𝒔 இது வந்து ஒரு VNTR வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு VNTR. அப்போ ப்ராப் எப்படி இருக்குமா, இதோட காம்ப்ளிமெண்ட்ரியா இருக்குமா, ஏற்கனவே TCAGT இது மாதிரி தான் ப்ராப் இருக்க போகுதுன்னு அர்த்தம். இது ஆர்டிஃபிஷியல் பேஸ் பண்ண மீடியத்தில் ப்ரிப்பேர் இருக்கும். எல்லா VNTR இருக்கும், நம்ம ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி எல்லா VNTR இருக்கும் இது காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் வந்து தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. இதே இந்த ப்ராப்ல ஓகே. ஒன்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஹைபிரிடைசேஷன் பண்ணி முடிச்சு சதன் பிளாட்டிங்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், ரேடியோ ஆக்டிவ்லி ப்ராப் ஆட் பண்றோம். ஒன்ஸ் ப்ராப் ஆட் பண்ண உடனே இப்போ இந்த மாதிரி சீக்வன்ஸ் இருந்துச்சுன்னா VNTR பேஸ் பண்ணி அந்த சீக்வன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட போய் பைண்ட் ஆயிர போகுது. போய் பைண்ட் ஆன உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ரேடியோகிராஃபி பண்ணுவோம். ஆட்டோ ரேடியோகிராஃபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அதை நம்ம எக்ஸ்ரே, ஏன்னா ரேடியோகிராஃபி எலிமெண்ட் தான் நம்ம ப்ராப் அப்படின்னு பவுடர் ரேடியோகிராஃபி பண்ணும்போது எக்ஸ்ரே ஃபிலிமில் எக்ஸ்போஸ் பண்ணும்போது இந்த வாஷ் எல்லாம் பண்ணிடுவோம். இதில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராப் எல்லாம் வாஷ் எல்லாம் பண்ணுறோம். அப்போது ஒட்டின ப்ராப் அப்படியே இருக்கும், ஒட்டாத ப்ராப்ளம் வாஷ் ஆகி போயிடும். ஸோ அப்படி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு டார்க் பிராண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஒன்ஸ் டார்க் பிராண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா ப்ராபும் VNTRம் ஆட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ப்ராபும் VNTRம் ஆட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ ப்ராபும் VNTR ஆட் ஆயிடுச்சுன்னா யாரோட VNTRன்னு பார்ப்பாங்க. யாரோட VNTRா அந்த ப்ராபோட போய் அட்டாச் ஆயிருக்கோ ஸோ அவங்க தான் குற்றவாளி, போடுங்க அவனை போய் ஜெயிலில் போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நல்லா புரிஞ்சுங்க. ப்ராப் அப்படின்றது VNTR அப்படின்றது நமக்கு ஒரு பர்சனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் எந்த பர்சன்ற ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ப்ராப் அப்படின்றது எந்த VNTR அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? VNTR வச்சு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இந்த பர்சன் தான் குற்றவாளி, இந்த பர்சனோட VNTR அப்படின்னு சொல்றதுக்கும் இது எந்த VNTR அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இந்த ப்ராப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி டெக்னிக் பண்ணிட்டு அதை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்போஸ் பண்ணிட்டு DNA ப்ராபோட போய் அட்டாச் ஆயிடுச்சுன்னா நமக்கு டார்க் பேண்ட், இந்த மாதிரி டார்க் பேண்ட் கொடுக்க போகுது. அப்போ அது யாரோட VNTRல போய் டார்க் பேண்ட் கொடுத்துருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு அவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே தான் DNA ஃபிங்கர் பிரிண்டிங் பேஸில் நம்ம ஃபாரன்சிக் சைன்ஸில் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்காக இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டெக்னிக்கை ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இதோட நோட்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நோட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கீழே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது கண்டென்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வேதாந்து நீட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு லைக்கையும் போட்டுருங்க. மறுபடியும் சந்திப்போம் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். பை ஃப்ரம் சுபாஷ். ஓகே, பை.